போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபோனுங்க, 28 சிம் கார்ட்ஸுங்க, இது இல்லாமல் ஒரு 10 ஏடிஎம் கார்ட்ஸை இவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 415 கிரிமினல் வழக்கு சைபர் கிரைம் வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேங் மேலே இருக்குங்க. இவங்க ஹேக் பண்ண கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2700 பேருடைய மொபைலை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.7 லட்சம் அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜுங்க, அவங்களுடைய எஸ்எம்எஸ்ன்னு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி இவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. டேட்டாவை மட்டும் எடுக்கிறது கிடையாதுங்க, இது இல்லாமல் அந்த மொபைலில் அவங்களுக்கே தெரியாமல் டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸுங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் ரொம்ப ஈஸியாகிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டெக்னாலஜி தான் ஏஐ அப்படின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. அதுலேயும் ChatGPT இப்போ வந்திருக்கிறது இன்னும் ரொம்ப அட்வான்ஸுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெனரேட்டிவ் ஏஐ, அதாவது இந்த மாதிரி ஒரு டேட்டா, இந்த மாதிரி ஒரு விஷயமே இல்லை, அதை புதுசாக க்ரியேட்டிவாக உருவாக்குற ஒரு கேப்பபிலிட்டி தான் இந்த ChatGPT அப்படின்ற ஒரு டூல் மூலமாக ஓப்பன் ஏஐ கம்பெனி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளும் சுலபமாகிடுச்சுங்க. முக்கியமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுங்க கோடிங் வேணுமா, எந்த கோடிங் கேட்டாலுமே அது தந்துடுதுங்க. அதனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் கோடிங்கே தெரியலனாலும் கோட் அடிக்க முடியுன்ற மாதிரி உருவாக்கிட்டாங்க ChatGPT மூலமாக. இந்த கான்செப்டை அப்படியே பயன்படுத்தி 11 கோடி ரூபா ஒரு கேங், உத்தரகாண்டில் இருக்கிற ஒரு கிரிமினல் கேங் பார்த்தீங்கன்னா 11 கோடி ரூபா சம்பாதிச்சிருக்காங்க ChatGPT வச்சுங்க. அது எப்படி தாங்க சம்பாதிச்சாங்க, இது எப்படிலாம் தப்பிக்கிறது பார்த்தா இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகன் காஷ்மீர். வெல்கம் டு அவர் சேனலுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ChatGPT பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சுன்னா போதும், வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. உனக்கு என்ன தேவையோ அது இங்கிலீஷில் மட்டும் நீ டைப் பண்ணால் போதும். இங்கிலீஷே தெரியலனாலும் தமிழ்லேயே நம்ம டைப் படிக்கலாங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கும் இதில் எம்பர்ட் ஆயிருக்குங்க. ஸோ ஜம்தாரா அப்படின்ற ஒரு இடம் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குங்க. அந்த உத்தரகாண்டில் இருக்கிற அந்த ஊரை சேர்ந்த ஒரு 6 கிரிமினல்ஸை சைபர் கிரைம் போலீஸார் பிடிச்சிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி ராகவேந்திர சர்மா அவருடைய தலைமையில் தான் நடந்திருக்கு. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்ளிகேஷன்ஸுங்க, கவர்மெண்ட்டுடைய ஆப், மொபைல் ஆப் இருக்கு இல்லைங்களா, அதாவது போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங் ஸ்கீமு, பிபிஎஃப் ஆன ஸ்கீமுங்க, சில குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் ஸ்கீம்னு கவர்மெண்ட் இந்திய அரசாங்கத்தோட அந்த ஆப்லாம் விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஆப் மாதிரியே ஃபேக்காக மொபைல் ஆப்பை தயாரிச்சிருக்காங்க. இதை எல்லாருக்கிட்டையும் இது இன்ஸ்டால் பண்ணிக்கங்கன்னு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பேக் டோரை உருவாக்கியிருக்கு மொபைலுங்க. பேக் டோர்னா என்னங்க, பேக் டோர்னா ஒன்றுமே கிடையாதுங்க. அந்த ஆப் இருக்கிற அந்த மொபைலுடைய கான்டாக்ட் நம்பர்ஸுங்க, எஸ்எம்எஸ்ஸுங்க, வாட்ஸ்அப்பு, கேமராங்க, இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்னு அந்த மொபைல் கம்ப்ளீட்டாக ஹேக் ஆகிடுங்க. ஸோ அதோட செட்டிங்ஸ் எல்லாமே டிசேபிள் பண்ணி ஹேக் பண்ணுவாங்க. இந்த ஃபோனெல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, இந்த டேட்டாவெலாம் எங்கே வைப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ் சர்வரில் வச்சுருந்துருக்காங்க. இவங்க ஹேக் பண்ண கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2700 பேருடைய மொபைலை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2.7 லட்சம் அவங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜுங்க, அவங்களுடைய எஸ்எம்எஸ்ன்னு எல்லாத்தையுமே ஹேக் பண்ணி இவங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக ChatGPT எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டால் அந்த ப்ரோக்ராமை அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறது தான் ChatGPTயோட ஒரு பியூட்டிங்க. இந்த ChatGPTயை யூஸ் பண்ணி இவங்க ஜாவாவில் ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. ஜாவாவில் ப்ரோக்ராம் எழுதி அந்த மொபைலில் ஆன்டிவைரஸ் இருக்கிற அந்த ஆன்டிவைரஸை ஹேக் பண்ணி அந்த மொபைலை கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணுறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிக்கான ப்ரோக்ராமும் இவங்க ChatGPT மூலமாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரேட் பண்ணி ஆப்பை தயாரித்து இந்த 2700 பேருடைய மொபைலையும் ஹேக் பண்ணியிருக்காங்க. இவங்க டிகே பாஸ் அப்படின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த கேங் நேம் பேரை தான் இவங்க ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 415 கிரிமினல் வழக்கு சைபர் கிரைம் வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேங் மேலே இருக்குங்க. இந்த மொபைல்ஸ்லாம் ஹேக் பண்ணதுக்காக. இது இல்லாமல் கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த விக்டிம்ஸ்க்கு நஷ்டமாக இருக்குங்க. இந்த மொபைலை ஹேக் பண்ணது டேட்டாவை மட்டும் எடுக்கிறது கிடையாதுங்க, இது இல்லாமல் அந்த மொபைலில் அவங்களுக்கே தெரியாமல் டிரான்சாக்ஷன்ஸும் பண்ணியிருக்காங்க, பேங்க் டிரான்சாக்ஷன்ஸுங்க. அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் நான் இவங்க ஹேக் பண்ணுறது இல்லாமல் இந்த ஆப்பை சைபர் கிரிமினல்ஸுக்கு விற்றுருக்காங்க. 25,000 இந்த ஆப்புன்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகளும் இவங்க பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 ஃபோனுங்க, 28 சிம் கார்ட்ஸுங்க, இது இல்லாமல் ஒரு 10 ஏடிஎம் கார்ட்ஸை இவங்க பறிமுதல் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே அண்ணா, இது எல்லாமே ஓகே, இதில் நம்ம எப்படிலாம் தப்பிக்கலான்றதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாங்க. டெக்னிக்கலாங்க ஹேக்கிங்னா என்னங்க? ஹேக்கிங்னா ஒன்றுமே இல்லைங்க, சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ நம்மளுடைய ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர் இந்த மாதிரி மற்ற டேட்டாக்களில் இருந்து நம்மளை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க நம்ம டேட்டாக்களை எடுக்கிறதுக்காக. இது எல்லாமே ஃபிஷிங், தேவையில்லாத ஒரு லிங்க்கு, ஒரு வெப்சைட்டு, உங்கள் லேப்டாப்பில் ஒரு மால்வேர் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு 50 ரூபா ரீசார்ஜ் பண்ணி தரோம் அப்படின்ற மாதிரி, நான் மோடியோட இந்த ஒரு ஸ்கீம் வரப்போது இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கன்ட்டு அந்த மாதிரி ஏமாற்றி உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் ஃபிஷிங் சொல்லுவாங்க. இது மூலமாக தான் ஹேக்கிங் பண்ணுவாங்க.
அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜென்ரலாக ஹேக்கர்ஸ் வந்து எதுக்காக பண்ணுவாங்கன்னா பெருமைக்காக. நாங்கள் வந்து இவ்வளோ டேட்டாவை பண்ணியிருக்கோம், இப்போ கென்யாவுடைய பிரசிடென்ட்டோடைய டேட்டா வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதை ஹேக்டிவிஸ்ட்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஹேக்கிங் கற்றுக்கின்ற பேரில் சின்ன சின்ன பசங்களாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது இல்லாமல் வந்து வெவ்வேறு வகையான ஹேக்கிங் இருக்கேன். பணத்துக்காக பண்ணுற பிளாக் ஹேட் ஹேக்கிங்கு, லைக் ஒரு கம்பெனியை காப்பாற்றுறதுக்காக பண்ணுற ஒரு ஜென்யூனிட்டிக்காக பண்ணுற ஒயிட் ஹேட் ஹேக்கிங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணுற கிரே ஹேட் ஹேக்கிங்னு வெவ்வேறு விதமாக வந்து ஹேக்கிங் வந்து ஜென்ரலாக பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வெவ்வேறு வகையாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹேட் ஹேக்கர் என்ன பண்ணுவானா வந்து பணத்துக்காக அவன் ஹேக் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஒயிட் ஹேட் ஹேக்கருங்க கம்பெனியை காப்பாற்றுறதுக்காகவும் வல்லபிலிட்டி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதுக்காகவும் பண்ணுவாங்க. கிரே ஹேட்னு ரெண்டு காம்பினேஷன் இருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் கிட்டிஸ்ன்னு இருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங் டூல்ஸ்லாம் வச்சு சின்ன சின்ன ஹேக்கிங்லாம் பண்ணக்கூடியவங்க. ஹேக்டிவிஸ்ட் இருப்பாங்க, பெருமைக்காக பண்ணுற ஒருத்தனாக இருப்பாங்க. ஸ்டேட் ஸ்பான்சர்டு ஹேக்கர்ஸ்ன்னு இருக்காங்க. அதாவது வந்து இஸ்ரேல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஈரான் மேலே வந்து வார் பண்ணும்போது என்ன பண்ணா வந்து அங்கே இருக்கிற பேஜரெல்லாம் வந்து அட்டாக் பண்ண வச்சாங்க. கவர்மெண்ட்டே பணம் கொடுத்து ஸ்பான்சர் பண்ணி வந்து அந்த ஹேக்கர்ஸை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக இன்னொருத்தங்க சைபர் டெரரிஸ்ட்டுங்க. டெரரிசம்காக வந்து கவர்மெண்டோட டேட்டாவெலாம் அழிக்கிற சைபர் டெரரிஸ்ட்னு வெவ்வேறு வகையான ஹேக்கர்ஸ் இருப்பாங்க. இதில் நம்ம பார்க்குறது பிளாக் ஹேட் ஹேக்கர் அப்படின்னா வந்து யாருங்க? பிளாக் ஹேட் ஹேக்கர்னா வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக பணத்துக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹேக் பண்ணுறவங்க தான் பிளாக் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. இவங்ககிட்ட நம்ம எப்படிலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கம்பெனியோ நம்மளோட மொபைலோ நம்மளோட கம்ப்யூட்டரோ இருந்துச்சுன்னா வந்து ஃபயர் வால்ஸ், சரிங்களா, அன்வான்டான ரெக்வஸ்ட்லாம் டிராஃபிக்லாம் வராத மாதிரி ஃபயர் வாலை போட்டு நம்ம வந்து பிளாக் பண்ணணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். ஏதாவது ஹேக் ஆச்சுன்னா உடனே அதை அந்த கண்டுபிடிக்கிற ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இருக்கணும், தடுக்கிற ப்ரிவென்ஷன் சிஸ்டம் இருக்கணுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து கண்டென்ட் ஃபில்டர்ஸுங்க. இந்த மாதிரி டேட்டா மட்டும் வரலாம், இந்த மாதிரி டேட்டாலாம் வரக்கூடாது. இது நம்ம ரவுட்டர்லாம் வந்து ஃபயர் வால்ஸில் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். என்ன மாதிரி டேட்டா உள்ளே வரலாம், வரக்கூடாது. சர்வர் ஹார்டனிங். நீங்கள் ஒரு வேளை சர்வரோ கம்ப்யூட்டரோ வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து இன்னும் ஹெவியான ஆன்டிவைரஸ்லாம் போட்டு தேவையில்லாத ரெக்வஸ்ட் வராத மாதிரி நம்ம பண்ணலாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் யூஸ் பாலிசி, கரெக்டான பாஸ்வேர்டுங்க, ஆன்டிவைரஸ்லாம் ஒழுங்காக இருக்கா, லேட்டஸ்ட் ஓஎஸ் அப்டேட்டாக இருக்கான்னு எல்லாமே பார்க்குறதுங்க. செக்யூரிட்டி டெஸ்டிங்கு, ஓவராலாக வந்து ஒரு நெட்வொர்க்கோ கம்ப்யூட்டரோ மொபைல் எதுவாக இருந்தாலும் அதோட செக்யூரிட்டியை கம்ப்ளீட் டெஸ்ட் பண்ணுறதுங்க. அண்ட் எம்ப்ளாய்க்கான கொடுக்க ட்ரைனிங்கு, அதாவது தேவையில்லாத நீங்கள் கிளிக் பண்ணாதீங்கன்ட்டு எம்ப்ளாயிஸுக்கு கொடுப்பாங்க ட்ரைனிங்கு. இது எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணால் ஒரு கம்பெனியோ ஒரு இண்டிவிஜுவலோ பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ்க்கு தப்பிச்சிட முடியுங்க. அதுவே ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பெனியை காப்பாற்றுறதுக்கு இவங்களே ஹேக் பண்ணி செக் பண்ணி ஏப்பா இதெல்லாம் பிரச்சனை இருக்குப்பான்னு இவங்களே சொல்கிறவங்க. அது பேர் தான் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ நெட்வொர்க்கில் பெனிட்ரேட் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் சொல்யூஷன் தருதுன்னு ஐடியா கொடுக்குறவங்க தான் இந்த ஒயிட் ஹேட் ஹேக்கர்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷிங். தேவையில்லாத ஒரு லிங்க் இருக்குப்பா, அதை ஒருத்தன் எவனோ தெரியாமல் கிளிக் பண்ணிட்டாலுமே என்ன நடக்கும், அதுலேருந்து எப்படி காப்பாற்றுறது எல்லாத்தையுமே மேனிப்புலேட் பண்ணுறவங்க தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸுங்க. இது எல்லாமே செக்யூரிட்டி ஸ்கேனிங். ஓவரால் கம்ப்யூட்டர்ஸ் தான் செக்யூரிட்டி ஸ்கேனிங் இருக்கா. சோஷியல் இன்ஜினியரிங், கம்பெனியை பற்றி தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் போடுறதுங்க. இதெல்லாமே முக்கியமானது டாஸ் அட்டாக்குங்க. டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்குங்க. அப்படின்னா தேவையில்லாத இந்த வெப்சைட்டுக்கோ இல்லை சர்வருக்கோ தேவையில்லாத ரெக்வஸ்ட் வந்து இந்த சர்வரை பிளாக் பண்ணுவாங்க. அதான் டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணுறவங்க தான் அதை ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸுங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தாங்க. அடுத்து கிரே ஹேட் ஹேக்கர்ஸுங்க. கிரே ஹேட் ஹேக்கர்ஸ்னால் யாருங்க? அதாவது பிளாக் ஹேட் ஹேக்கர்னா பணத்துக்காக பண்ணுறவன், ஒயிட் ஹேட் ஹேக்கர்னா ஜென்யூனிட்டி அண்ட் ஒரு கம்பெனி காப்பாற்றுறதுக்காக பண்ணுறவன். இந்த ரெண்டு வேலையும் ஒருத்தம் பண்ணான் அப்படின்னா சில நேரத்தில் பணத்துக்காக பண்ணுவேன், சில நேரம் நியாயமாகவும் இருப்பேன், அநியாயமும் பண்ணுவான் நியாயமும் பண்ணுவான். அப்படின்னா வந்து அவன் தான் அந்த கிரே ஹேட் ஹேக்கர்ன்ற மூணாவது வகையான ஹேக்கருங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங். ஸோ என்ன மாதிரி ஹேக்கிங்லாம் வந்து நடக்குது அண்ணான்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக முதல்ல என்னங்க மேல்வேருங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸோ மேல்வேரோ விட்டு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அந்த வைரஸ் எல்லாம் அவங்களோட டேட்டாவெலாம் அனுப்பிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. ஃபிஷிங்னா என்னங்க? அதாவது தேவையில்லாமல் வந்து ஒரு லிங்க் கொடுத்து இந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் ஒரு 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். தப்பான norton.com ஓகே தான், newton.com போட்டுருவாங்க. அது வெப்சைட்டில் குட்டியாக ட்வீட் பண்ணியிருப்பாங்க. அது மூலமாக வந்து ஏமாற்றிடுவாங்க. இந்த மாதிரி ஃபிஷிங் மூலமாக பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு UI ரீட்ரெஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மாதிரியே இருக்கும் போர்ட்டல், ஆனால் வேற ஒரு வெப்சைட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி இருக்குங்க. இல்லை அந்த பட்டனுக்கு பின்னாடி இன்னொரு பட்டன் ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை கிளிக் பண்ண வேற எங்கேயும் கூட்டு போயிடுங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகளை பண்ணுவாங்க ஹேக்கர்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குக்கி தெஃப்ட்டுங்க. செஷன் ஹைஜாக்கிங்னு சொல்லுவாங்க, இல்லை குக்கி தெஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாத்தையும் எடுத்துறதுங்க. அதான் குக்கீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுத்து ஹேக் பண்ணுறதுங்க. இந்த மாதிரியும் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ஸ்பூஃபிங். இந்த வெப்சைட் அடித்தா வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்கு போதேடா அப்படின்னு கேட்பீங்க. அப்போ வந்து அந்த டிஎன்எஸ் சர்வர்லாம் ஹேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து டெனைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க. ஒரு ரெக்வஸ்ட் வந்தால் நம்ம பண்ணிடலாம். 100 ரெக்வஸ்ட் ஒரே இடத்துல வந்துச்சுன்னா எப்படி 100 ரெக்வஸ்ட் ஒரே இடத்துல வரும்? ஹேக்கர் என்ன பண்ணுவான்னா இந்த சர்வரை பிளாக் பண்ணணும், இந்த சர்வரை
நான் ஒர்க் பண்ண விடாமல் பண்ணால் இந்த டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக சோஷியல் இன்ஜினியரிங், நமக்கே தெரியாமல் நம்ம ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டரில் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி அது மூலமாக ஒன்று ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்படி வெவ்வேறு வகையான ஹேக்கிங் நடந்துட்டு இருக்குங்க. ஸோ என்னங்க டைப்ஸ் ஆஃப் ஹேக்கிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்லாம். இப்போ நம்ம வந்து ஒரு ஹேக் பண்ண முடியாத மாதிரி பண்ணோம்னா முதல்ல வந்து அதுக்கு ஸ்கேனிங் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன வந்து டைப் ஆஃப் ஸ்கேனிங். என்ன மாதிரி ஸ்கேனிங் பண்ணுறாங்க, ஒரு நெட்வொர்க்கில் ஹேக் பண்ணுறவனு ஸ்கேன் பண்ணுவாங்க, சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டும் ஸ்கேன் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஸ்கேனிங் வந்து ஒரு நெட்வொர்க்கில் பண்ணுவாங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா வந்து அதுக்கு வந்து போர்ட்ஸ் இருக்குங்க. அந்த போர்ட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணுங்க. எந்த போர்ட் வழியாக வந்து உள்ள நுழைய வாய்ப்பு இருக்கிறது அதான் போர்ட் ஸ்கேனிங் சொல்லுவாங்க. வல்னரபிலிட்டி ஸ்கேனிங், எந்த வழி மூலமாக வந்து வல்னரபிலிட்டி அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் சொல்லுவாங்க. அடுத்து நெட்வொர்க் ஸ்கேனிங். ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் பார்த்தா பொறுத்தாதுங்க, மொத்த நெட்வொர்க்லையுமே வந்து என்னெல்லாம் பாசிபிலிட்டி ஆஃப் ஹேக்கிங் நடக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். பிங் ஸ்வீப்ஸ் என்ற ஒரு புது வகையான ஸ்கேனிங் இருக்குங்க. அது எப்படின்னா 10 பேருக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது, எவன் ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னா அவனை பிடிச்சி ஹேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஓஎஸ் ஃபிங்கர் பிரிண்டிங், அதாவது முதல்ல ஒரு ஹேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் கான்செப்ட் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ ஓஎஸ் ஃபிங்கர் பிரிண்டிங்னா வந்து என்ன மாதிரி ஓஎஸ்லாம் இருக்குன்றதை முதல்ல ஒரு கம்ப்யூட்டரில் கண்டுபிடிப்பாங்க. இது பேர் தான் ரீகானசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வெர்ஷன் ஸ்கேனிங், அதாவது அதுங்க என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, என்ன சாஃப்ட்வேர் இருக்குது, என்ன மாதிரி ஆன்டிவைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா வந்து அவன் ஹேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேனிங்லாம் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் இன்ஜெக்ஷன் ஸ்கேனிங்னு சொல்லுவாங்க. இப்போ எம்டி பேக்கெட்ஸ் அமுச்சு எங்கேருந்து ரெஸ்பாண்ட் வருதான்னு பார்ப்பான். அந்த ரெஸ்பாண்ட் வந்துச்சுன்னா அவனை ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு வகையான ஹேக்கிங் இருக்கும். இந்த ஹேக்கிங்கை தடுக்கிறதுக்கு ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் இல்லை கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே அந்த ஸ்கேனிங்லாம் பண்ணி என்னெல்லாம் பாசிபிலிட்டி ஆஃப் ஹேக்கிங் பண்ண முடியுமோ அதை தடுக்கிறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. அடுத்தது நாம் பார்க்குறது ஃபுட் பிரிண்டிங்னா என்ன. ஃபுட் பிரிண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு கிளியரான ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் டெக்னிக் தாங்க. அதாவது ஒருத்தரை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவனை ஸ்கேன் த்ரூ பண்ணுவாங்க, அவனோட இன்ஃபர்மேஷனை எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அது பேர் தான் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. ஃபுட் பிரிண்டிங்கில் 2 வகை இருக்குது. ஒன்று பாசிவ் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க, இன்னொன்று ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. பாசிவ்னா என்னங்க, அவனை பற்றி ஜென்ரலான இருக்க இன்ஃபர்மேஷனுங்க. ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங்னா என்னங்க, அவனை பற்றி எக்ஸாக்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் பிரிப்பாங்க. ஸோ பாசிவ் ஃபுட் பிரிண்டிங்னா வந்து அவனுடைய டேக்ஸ் ரெக்கார்ட் நம்பரு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, சோஷியல் செக்யூரிட்டி நம்பருங்க, ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரிங்க, எந்த காலேஜில் படித்தான், ஜென்ரலாக இருக்கிறத பாசிவ்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து அவனுடைய ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங்னா அவனுடைய ஃபோட்டோங்க, அவனுடைய வீடியோஸுங்க, அவன் இப்போ எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் எந்த லொக்கேஷனில் அவன் இருக்கான், என்ன மாதிரி மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த ஐபி அட்ரஸில் இருக்காங்க, எந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவன் எந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் பயன்படுத்திட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அவனுக்கான நிறைய இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது தான் ஆக்டிவ் ஃபுட் பிரிண்டிங் சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபுட் பிரிண்டிங்ன்ற நம்மளுடைய டேட்டாவை இன்டர்நெட்டில் எங்கேயுமே இருக்காத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பீஸ் ஆஃப் ஹேக்கிங்கான வழிகள் ஹேக்கர்ஸ்க்குங்க. இந்த ஜம்தாரா கேங் ஒரு கேங்கில் நாம் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க, மொபைல் ஹேக்கிங். ஸோ ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கிங் ஆகுது அப்படின்னா வந்து அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்ஃபெமிலியர் ஆப்ஸுங்க, தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கள், இருக்கிற ஆப்ஸ் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுங்கள். அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒழுங்காக இருக்கா, நம்ம பாஸ்வேர்டு இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமான்னு பண்ணுங்கள். கேஷிங் தேவையில்லாத ரீசைக்கிள் பின்னில் இருக்கிற அன்வான்ட் திங்ஸ்லாம் டெலிட் பண்ணுங்கள். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலுடைய இல்லை உங்களுடைய ஃபோனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து உங்களுடைய மொபைலில் இருக்கிற செட்டிங்ஸ் ஏதாவது மாறி இருக்கா அது எல்லாமே செக் பண்ணிவிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிவிடுங்க. உங்கள் மொபைல் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுங்க. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்கள் மொபைலை வந்து ஹேக்கிங்லேருந்து தடுக்கிறதுங்க. சரி அண்ணா, இப்போ ஒரு மொபைல் வந்து எப்படி தான் ஹேக் ஆகிடுச்சு, எப்படி நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும், இல்லை பேட்டரி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீக்வெண்ட்டான பாப்அப்ஸுங்க, தேவையில்லாமல் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன், வெவ்வேறு வெப்சைட்டை ஓப்பன் ஆகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி இருக்கலாங்க. ஸோ உங்களுடைய மொபைல் டேட்டா அதோட யூசேஜ் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நாம் தான் இவ்வளோ யூஸ் பண்ணல, ஏன் இவ்வளோ ஆயிருக்குன்ற மொபைல் டேட்டா பார்க்கலாம். தேவையில்லாத ஆப்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து உங்கள் மொபைல் ஹேக் ஆனதுக்கான அறிகுறிகள்னு அர்த்தங்க. ஆனால் நான் வந்து என் மொபைலை வந்து ஹேக் பண்ணாமல் நான் தடுக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. தேவையில்லாத சாஃப்ட்வேர்ஸ் உங்கள் மொபைலில் இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, தேவையில்லாத லிங்க்கு பயன்படுத்தாதீங்க. ஏதோ ஒரு லிங்க் இதை கிளிக் பண்ணால் உனக்கு ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படின்னா தேவையில்லாத லிங்க் எதையுமே கிளிக் பண்ணிடாது. அண்ட் மூணாவது, நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பப்ளிக்கான ஒய்ஃபையோட இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபார் பாண்டிச்சேரிலாம் பார்த்தீங்கன்னா பீச் பக்கம் பப்ளிக் ஒய்ஃபை இருக்கும், டக்குன்னு லாகின் பண்ணி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பப்ளிக்கான ஒய்ஃபையில் போயிட்டு உங்களோட ஜிமெயில் இதெல்லாம் யூஸ் பண்ண அப்படின்னா ஹேக்கர்ஸ் ஈஸியாக வந்து அந்த ஒய்ஃபைக்குள்ளே லாகின் பண்ணி ஈஸியாக ஒன்று ஹேக் பண்ணுவாங்க. இந்த 3 விஷயங்களை மட்டும் அவாய்ட் பண்ணினா வந்து நீங்கள் ஹேக்கிங்லேருந்து கண்டிப்பாக தப்பிச்சிட முடியுங்க. டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இந்த சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், எத்திக்கல் ஹேக்கிங்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு கம்பெனிக்கும். இன்றைக்கி வந்து திருடர்கள் அதிகமாகிட்டே இருக்கும்போது அதுக்கு தேவையான போலீஸ் இன்றைக்கி அதிகமாகிட்டே இருக்காங்க.
ஸோ நீங்கள் யாராவது அண்ணா ஐடிக்குள்ளே போகணுன்னா நான் ஐடியில் இருக்கேன், பெரிய கெரியர் கேப் இருக்குது, கண்டிப்பாக வேலைக்கு போகணும், என்னோட ட்ரீம் ஜாப் வெளிநாடு போகணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் சைபர் செக்யூரிட்டிலிங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஆர் எத்திக்கல் ஹேக்கிங் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் எங்கிட்ட படிக்கலாங்க. அதுக்கான என்னுடைய பேஜஸ், என்னுடைய வெப்சைட் நான் கொடுத்துருக்கேங்க. அண்ட் என்னுடைய ஃபோன் நம்பருங்க, மெயில் ஐடி அண்ட் லைக் காண்டாக்ட் நம்பர்ஸுங்க எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் இன்ஸ்டாவில் உங்கள் மெசேஜாக நான் காத்துட்ருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களோட அண்ணன் வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கி அண்ட் காஷியன் ப்ராடக்ட். வாழ்க தமிழ். How it's supposed to feel.